ஓம் சாந்தி 13/5/2024. இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக டியூஷன் எடுக்க வந்துள்ளீர்கள். கிளிஞ்சலிலிருந்து வைரமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுடைய தந்தையே ஆசிரியராக இருக்கிறார். தந்தை குழந்தைகளிடம் எப்படி கட்டணம் வாங்குவார்? தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்துவிட்டால் சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் கிளிஞ்சலில் இருந்து வைரம் போன்ற தேவதையாகின்றீர்கள். பக்தியில் தீர்த்த யாத்திரைகள், தான புண்ணியங்கள் செய்வதால் செலவுகள்தான். இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவியை கொடுக்கிறார். அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கிறார். தூய்மையாக மாறுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள். ஓம் சாந்தி. நாம் மாணவர்கள் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையின் மாணவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக டியூஷன் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மாவிடம் டியூஷன் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பல பிறவிகளாக தன்னை ஆத்மா என்று உணராமல் தேகம் என்று நினைத்திருந்தோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டோம். லௌகீக தந்தை டியூஷனுக்காக வேறு இடத்திற்கு அனுப்புகிறார். சத்கதி அடைவதற்காக இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார். தந்தைக்கு வயதாகிவிட்டால் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும் என மனம் விரும்புகிறது. ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சப்தத்திலிருந்து விடுபட்டு நாம் எப்படி போக முடியும்? புத்தியில் ஏறுவது இல்லை. இப்போது நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இங்கே வந்து நடிப்பை நடித்து தூய்மையற்றவர் ஆகியிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக யார் மாற்றுவார்கள்? பதீத பாவனா என யார் அழைக்கிறார்கள்? குருவை யாரும் பதீத பாவனர் என்று கூற மாட்டார்கள். குருவை பின்பற்றுகின்றனர். இருப்பினும் ஒருவரிடமும் முழுமையான நம்பிக்கை ஏற்படுவது இல்லை. ஆகையால் நம்மை தன்னுடைய வீடு மற்றும் வானப்பிரஸ்த நிலையை அடைய வைப்பதற்கான குரு யாராவது கிடைக்க மாட்டார்களா என தேடுகின்றனர். அதற்காக மிகவும் யுக்திகளை உருவாக்குகின்றனர். எங்காவது யாருடைய மகிமையாவது கேட்டால் அங்கே செல்கிறார்கள். யார் இந்த மரத்தின் நாற்றாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஞான அம்பு பாய்கிறது. இது தெளிவான விஷயம் என புரிந்து கொள்கின்றனர். உண்மையில் நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் செல்கிறீர்கள் அல்லவா? எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஆசிரியருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்தர்களுக்கு என்ன வேண்டும்? குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடக சக்கரத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். தந்தை தான் ஆஸ்தியை கொடுத்தார். இப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் அந்த நிலையில் வருவோம் என்பதையெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முதல் முக்கியமான விஷயம், தூய்மையாக மாறுவதற்கு தந்தையை நினைக்க வேண்டும். லௌகீக தந்தை அனைவருக்கும் நினைவில் இருக்கிறது. பரலௌகீக தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது எளிதிலும் எளிதான விஷயம் கூட. அதே நேரத்தில் கடினத்திலும் கடினமானது கூட என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா எவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது. தந்தையும் நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் முழுமையான தூய்மையான ஆத்மா. மேலும் இவர் முழுமையான தூய்மை அற்றவர். முழுமையான தூய்மையான சங்கத்தின் நட்சத்திரங்கள். ஒருவருடைய தொடர்புதான் கிடைக்கிறது. நிச்சயம் தொடர்பு வேண்டும்.
பிறகு 5 விகாரம் என்ற ராவணனுடைய கெட்ட சகவாசமும் கிடைக்கிறது. இவர்களை ராவண சம்பிரதாயம் என கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவராக மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயம் இருக்காது. இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. ராமர் என்று பகவானை கூறுகிறோம். பகவான் தான் வந்து ராமராஜ்யத்தை உருவாக்குகிறார். அதாவது சூரிய வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராமராஜ்யம் என்று கூட கூற முடியாது. ஆனால் ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்று கூறி புரிய வைக்கும் போது எளிதாக இருக்கிறது. உண்மையில் சூரிய வம்சத்தின் ராஜ்யம் வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்று சிறிய புத்தகம் கூட உங்களுடையது இருக்கிறது. இப்போது வைர வாழ்வு என்று எதை கூறுகிறோம் என்பதை உங்களை தவிர மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்று எழுத வேண்டும். தேவதை என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். நாம் வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். பாபாவை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. புத்தகம் நன்றாக இருக்கிறது. அதில் இந்த வார்த்தையை சேருங்கள். எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் அசுர கிளிஞ்சல் போன்ற வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதைகளினுடைய ஜென்மத்தை ஒரு வினாடியில் அடையலாம். குழந்தை தந்தையிடம் பிறந்த உடனேயே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிறார்கள். குழந்தைகளுக்கு செலவாகிறதா என்ன? மடியில் வந்தார்கள், சொத்துக்கு உரிமையாளர் ஆகின்றார்கள். தந்தை தான் செலவு செய்கிறார், குழந்தை செய்வது இல்லை. இப்போது நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள்? தந்தையினுடையவராவதில் ஏதாவது செலவு இருக்கிறதா? இல்லை. லௌகீக தந்தையினுடையவராவதில் செலவு இல்லாதது போலவே பரலௌகீக தந்தையினுடையவராக இருப்பதிலும் கூட எந்த செலவும் இல்லை. இங்கே தந்தை வந்து படிக்க வைக்கிறார். படிக்க வைத்து உங்களை தேவதையாக மாற்றுகிறார். நீங்கள் ஒன்றும் சிறிய குழந்தை கிடையாது, பெரியவர்கள். தந்தையினுடையவராக மாறியதிலிருந்து தந்தை கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். இதில் நிச்சயம் தூய்மையாக வேண்டும். ஒரு செலவும் கிடையாது. கங்கைக்கு செல்கிறார்கள், தீர்த்த ஸ்தலங்களுக்கு நீராட செல்கிறார்கள் என்றால் செலவு செய்வார்கள் அல்லவா? உங்களுக்கு பாபாவின் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. செலவானதா என்ன? உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என கூறுகிறீர்கள். தந்தை அல்லவா என்னுடைய ஆஸ்தி உங்களுக்கு வேண்டும் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள். தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாகலாம் என தந்தையே கூறுகிறார். தந்தை வைகுண்டத்தை உருவாக்குகிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியும். புத்திசாலி குழந்தைகள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். அந்த படிப்பில் எவ்வளவு செலவு ஏற்படுகிறது. இங்கே செலவு எதுவும் இல்லை. நாம் அழியாதவர்கள். இந்த சரீரம் அழிந்து போகும் என ஆத்மா கூறுகிறது. குழந்தை, குட்டி அனைவரும் அழிந்து விடுவார்கள். சரி, பிறகு இவ்வளவு பைசா சேர்த்து வைத்திருப்பதை என்ன செய்வார்கள்? கவலை இருக்கும் அல்லவா? சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இல்லை என்பதே இல்லை. ஞானம் கிடைக்கிறது என்றால் இந்த நிலையில் பணத்தை என்ன செய்வது என நினைப்பார்கள். படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரம். ஆப்ரஹாம் லிங்கம் இருந்தார். மிகவும் ஏழையாக இருந்தார். இரவெல்லாம் கண் விழித்து படித்தார். படித்து பிரசிடென்ட் ஆகும் அளவிற்கு புத்திசாலி ஆகிவிட்டார். செலவானதா என்ன? எதுவும் இல்லை என்று பாபா கூறியிருக்கிறார். அநேகர் ஏழைகளாக இருக்கின்றனர்.
அவர்களிடம் அரசாங்கம் படிப்பதற்காக பணம் வாங்குவது இல்லை. இது போன்று அநேகர் படிக்கிறார்கள், கட்டணம் எதுவும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஆகிவிடுகின்றனர். எவ்வளவு பெரிய பதவியை அடைந்து விட்டனர். இந்த அரசாங்கம் கூட எந்த கட்டணமும் வாங்குவது இல்லை. உலகத்தில் அனைவரும் ஏழைகளாக இருக்கின்றனர் என புரிந்திருக்கிறது. எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களாகவோ லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரராகவோ இருக்கிறார்கள், அவர்களும் ஏழைகள் என்றே கூறுகிறார்கள். நாம் அவர்களை பணக்காரர்களாக மாற்றுகிறோம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு தான் என்பது உங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் மண்ணோடு கலந்துவிடும். ஏழைகள் தானே. அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில்தான். தந்தை குழந்தைகளுக்கு படிப்பிற்காக என்ன வாங்குவார்? தந்தை உலகத்திற்கு எஜமானராக இருக்கிறார். நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு மாறுவோம் என குழந்தைகளுக்கு தெரியும். நான் இதை உருவாக்குவதற்காக வந்துள்ளேன். பேட்ஜில் இந்த விளக்கம் இருக்கிறது. புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றனர். நம்முடைய ஆத்மாவில் அனைத்து நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என சிவபாபா கூறுகிறார். யார் விகாரி தூய்மையற்றவர் ஆகியிருக்கிறார்களோ அவர்களை தந்தை தூய்மையானவர்களாக ஆக்குகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையிடம் உலக ராஜ்ய பதவியை அடைந்தீர்கள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முக்கியமான விஷயம், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். எதிரில் கூறுகிறார், ரதம் கிடைத்து விட்டதால் தந்தையும் வந்துவிட்டார். ரதம் என்று ஒன்று நிச்சயிக்கப்பட்டு இருக்கும் அல்லவா? இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், எதுவும் மாறாது. இந்த வியாபாரி எவ்வாறு பிரஜாபிதா பிரம்மா ஆனார் என கூறுவார்கள். இவர் வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றனர். வைரத்தில் ஒன்று போலியானது, மற்றொன்று உண்மை. இதில் உண்மையான வைரத்தை பாபா கொடுக்கிறார். பிறகு அது எதற்கு பயன்படும்? இது ஞானரத்தினம். இதற்கு முன்பு அந்த வைரங்களுக்கு எந்த விலையும் இல்லை. இந்த ரத்தினம் கிடைத்ததும் அந்த வைரத்தின் தொழில் எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொண்டார். இந்த அழியாத ஞானரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய்கள். உங்களுக்கு எவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்கிறது? இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையாகிறது. பாபா பையை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த ரத்தினங்களை கொடுக்கிறார் என அறிகின்றீர்கள். இது இலவசமாகவே கிடைக்கிறது. செலவு எதுவும் இல்லை. அங்கேயோ சுவர்கள் கூரைகளில் கூட வைர வைடூரியங்கள் பதிக்கப்படுகிறது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? பிற்காலத்தில் தான் மதிப்பு ஏற்படுகிறது. அங்கே வைர வைடூரியங்கள் கூட உங்களை பொறுத்தவரை பெரியது ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு நம்பிக்கை வேண்டும். இவர் ரூபமாகவும் இருக்கிறார், பசந்தாகவும் உள்ளார். தந்தையின் ரூபம் சிறியது. அவரை ஞானக்கடல் என்கிறார்கள். அவரிடமிருந்து ஞான ரத்தினங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆவீர்கள். மற்றபடி எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீரின் மழை பொழிவது இல்லை. படிப்பில் தண்ணீரின் விஷயம் இல்லை. தூய்மை ஆவதில் செலவு எதுவும் கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு விவேகம் கிடைத்திருக்கிறது. பதீத பாவனர் ஒருவர்தான் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய யோக பலத்தால் தூய்மையாகி கொண்டு இருக்கிறீர்கள். தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு செல்லலாம் என அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இது சரியா அல்லது அதுவா? இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருக்க வேண்டும். நாடகத்தில் இந்த பக்தியின் பார்ட் கூட நடக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என பாபா கூறுகிறார். யார் தூய்மையாகின்றார்களோ அவர்களே செல்வார்கள். யார் இந்த இடத்தின் நாற்றாக இருப்பார்களோ அவர்கள் வருவார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் புதைக்குழியில் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள். பிறகு
கடைசியில் கேட்கும் போது, ஓ பிரபு, உன்னுடைய லீலையே, தாங்கள் பழைய உலகத்தை எப்படி புதியதாக மாற்றுகின்றீர்கள் என கூறுவார்கள். உங்களுடைய இந்த ஞானம் செய்தித்தாள்களில் மிக அதிகமாக வெளிவரும். முக்கியமாக இந்த படத்தை செய்தித்தாளில் வண்ண படங்களாக போடுங்கள். மேலும் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படிக்க வைத்து சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகிறார் என எழுதுங்கள். எப்படி? நினைவு யாத்திரையினால் நினைவு செய்ய செய்ய உங்களுடைய துரு நீங்கிவிடும். நீங்கள் எழுந்து நின்று இந்த வழியை அனைவருக்கும் சொல்லலாம். அதாவது என்னை மட்டும் தன்னை ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகிறார். அடிக்கடி இந்த நினைவை ஏற்படுத்தி அவர்களுடைய முகம் ஏதாவது மாறுகிறதா என பாருங்கள். கண்களில் நீர் வழிகின்றதா? அப்பொழுதுதான் ஏதாவது புத்தியில் பதிந்திருக்கிறது என புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்த ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். 5000 வருடத்திற்கு முன்பு கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். சிவதந்தை வந்ததால் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் அல்லவா? பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும் என்றால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்பதை புரிய வைத்தார். சிறிய சிறிய குழந்தைகள் கூட இவ்வாறு புரிய வைக்கலாம். எல்லையற்ற தந்தை சிவபாபா இவ்வாறு புரிய வைக்கிறார். பாபா என்ற வார்த்தை மிக இனிமையாக இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி, இவ்வளவு நம்பிக்கையோடு குழந்தைகள் இருக்க வேண்டும். இதுவே மனிதனில் இருந்து தேவதை ஆவதற்கான வித்தியாலயம். தேவதைகள் புனிதமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது தன்னை ஆத்மா என்றுணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ என பாபா கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். கேட்கவில்லை என்றாலும் பாபா சொல்கிறார், நான் தான் பதீத பாவனன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய துரு நீங்கிவிடும், சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகிறார். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஞானத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக நன்றாக இருக்கிறது. முதல் தரமான ஞானம் என்று கூறுகிறார். ஆனால் பழமையான யோக விஷயத்தை பற்றி யாரும் அறிவது இல்லை. தூய்மையாகும் விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவராக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் என பாபா கூறுகிறார். இப்போது தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் அல்லவா? ஓ இறை தந்தையே, வாருங்கள் என என்னை அழைக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வழிப்படி செல்லுங்கள். இதுதான் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆவதற்கான வழி. நான் தான் சர்வசக்திவான், சதா தூய்மையானவன். இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். இதற்குதான் பழமையான ராஜயோகம் என்று பெயர். நீங்கள் தொழில், காரியம் போன்றவைகளில் கூட ஈடுபடுங்கள். குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் புத்தியின் நினைவை மட்டும் அனைத்திலிருந்தும் விலக்கி என்னுடன் இணையுங்கள். இதுதான் அனைத்தையும் விட முக்கியமான விஷயம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஞானத்தை பொறுத்தவரை மிகவும் நன்றாக ஞானம் கொடுக்கிறீர்கள். தூய்மையும் நன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் எவ்வாறு தூய்மையாவது என கூறுகின்றனர். எப்பொழுதுமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் எப்படி மாறினார்கள்? இந்த விஷயத்தை முதலில் புரிய வைக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். நினைவினால்தான் பாவங்கள் அழியும். நீங்கள் தேவதையாக மாறலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும்
தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னை ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய். இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு படிப்பை படிக்க வேண்டும். இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். எனவே உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இரண்டாவது, ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக முழுமையான தூய்மையை அடைந்து ஒரு தந்தையின் தொடர்பில் இருக்க வேண்டும். தவறான சகவாசத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் புத்தியின் நினைவை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். வரதானம். சக்திசாலியான நினைவின் மூலமாக ஒரு நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆவீர்களாக. விளக்கம். தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகும். யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு ஏற்படும் பொழுது எவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகும். இவர்களுக்கு தான் பல மடங்கு பாக்கியசாலிகள் என கூறப்படுகிறது. யாராவது நன்றாக வருமானத்தை சம்பாதிக்கும் போது அவர்களின் முகத்தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். எனவே தங்களின் முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதையை காட்ட வேண்டும். அந்த மாதிரியான ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இவர்கள் அனைத்திலும் விடுபட்டவர்களாக உள்ளனர் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன். நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது. இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருங்கள். ஓம் சாந்தி.